வாழ்வுரிமை கட்சி சார்பாக சென்னை அண்ணா அறிவாலயத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நாடாளுமன்ற தேர்தல் தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக தொகுதி பங்கீடு குழு மற்றும் தமிழக வாழ்வுரிமை கட்சி இடையேயான பேச்சுவார்த்தை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு தொகுதி வழங்க வேண்டும் என்று குழுவிடம் கேட்டிருக்கிறோம் என்றும் தமிழக முதல்வருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று நல்ல பதிலை தர வேண்டும் என்றும் கூறியுள்ளார். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் எங்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு ஒரு நாடாளுமன்ற தொகுதி ஒதுக்கித்தர வேண்டும் என்கிற வேண்டுகோளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களால் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தின் DR பாலு அண்ணன் தலைமையிலான குழுவிடம் எமது வேண்டுகோளை முன்வைத்திருக்கிறேன். தமிழ்நாட்டில் நாளை 43,051 மையங்களில் போலியோ சொட்டு மருந்து அளிக்க உள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை வேளச்சேரியில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் 71வது பிறந்த நாளை முன்னிட்டு 13வது மண்டல குழு தலைவர் துரைராஜ் ஏற்பாட்டில் மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதனை மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் துவங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன், முகாம் தொடங்கிய 1 மணி நேரத்தில் 700க்கும் மேற்பட்டோர் பயன்பெற்றிருக்கின்றனர் என்றும் டெல்டா மாவட்ட மக்கள் பயன்பெறுகிற வகையில் 254 கோடியே 80 லட்சம் செலவில் கட்டப்பட்டுள்ள 700 படுக்கைகள் கூடிய மருத்துவமனையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைக்க உள்ளார் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், நாளை மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் 5 வயதிற்குட்பட்ட 57,86,000 நாளை மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் 5 வயதிற்குட்பட்ட 57,84,000 குழந்தைகள் பயன்பெறும் வகையில் 43,051 மையங்களில் போலியோ சொட்டு மருந்து அளிக்கப்பட இருக்கிறது என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் இதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக கூறினார். மாநகராட்சி மலேரியா, டெங்கு அந்த மாதிரியான சூழ்நிலைகளில் அதை நல்லா பண்ணாங்க. இப்போ பருவமழை காலத்தில் தான் அந்த மாதிரியான ஒரு பாதிப்புகள் என்பது கூடுதலாக இருந்தது. இப்போ ஒன்றும் பெருசாக இல்லை. இருந்தாலும் அந்த கொசு மருந்து அடிப்பது, அபேட் தெளிப்பது போன்ற பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் சொன்னதைப் போல நீர்நிலைகளில் இந்த ட்ரோன் மூலியமாக தான் மருந்து அடிக்கணுங்கிற சூழ்நிலை வரும்போது செய்வாங்க. புதுச்சேரியில் கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள் விற்பனை செய்த 2 வாலிபர்களை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி ஓதியஞ்சாலை போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்ட போது அங்கு சந்தேகிக்கும்படியாக நின்றிருந்த 2 பேரிடம் விசாரணை செய்து சோதனையிட்டனர். அப்போது அவர்கள் கஞ்சா மற்றும் LSD போதை ஸ்டாம்ப் உள்ளிட்ட பொருட்கள் அப்பகுதிக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு விற்பனை செய்து வருவது தெரியவந்தது. இதையடுத்து அவர்கள் இருவரையும் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரித்ததில் அவர்கள் கேரள மாநிலத்தை சேர்ந்த அஸ்வின் சாமுவேல் ஜோகன் மற்றும் ஜிஜோ பிரசாத் என்பது தெரியவந்தது. மேலும் கல்லூரி மாணவர்களாகிய இவர்கள் போதைப் பொருட்களை வாங்கி வந்து புதுச்சேரியில் உள்ள தனது கூட்டாளிகள் மூலமாகவும் நேரடியாகவும் விற்பனையில் ஈடுபட்டதாக தெரிகிறது. இதையடுத்து இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 20 கிலோ கஞ்சா மற்றும் போதை ஸ்டாம்ப் உள்ளிட்ட 4 லட்சம் மதிப்பிலான பொருட்களை பறிமுதல் செய்தனர். பின்னர் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக அரசியல் விளக்க பேரவை கூட்டம் நடைபெற்றது. இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் சார்பில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் தனியார் மண்டபத்தில் நாடாளுமன்ற தேர்தல் நிதியளிப்பு மற்றும் அரசியல் விளக்க பேரவை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் கலந்து கொண்டார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், தமிழகத்தில் திமுக கூட்டணி 40 தொகுதிகளில் வரலாற்று வெற்றி பெறும் என்றும் பாஜக தேசிய தலைவர்கள் தைரியம் இருந்தால் தமிழகத்தில் போட்டியிட்டு டெபாசிட் வாங்கி காட்டட்டும் என்றும் பேசினார். மோடி திரும்ப ஏதோ தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி வந்து தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் பேசிட்டதுனால மோடி வந்து தமிழ்நாட்டில் ஏதோ வளர்ந்துருவாரு அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு இட்டுக்கதையை கட்டி ஒட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் பாஜக தலைவர் என்ன கேட்க விரும்புகிறேன்னா, தைரியம் இருந்தால் பாஜக அவருடைய அகில இந்திய தலைவர்கள் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் யாராவது போட்டியிட்டு நீங்கள் டெபாசிட் வாங்க பார்ப்போங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள், என்னுடைய கேள்வி. நிச்சயமாக தமிழ்நாட்டில் 40 தொகுதிகளிலும் பாஜக தோக்க போகுதுங்கிறது மட்டும் இல்லை, எல்லா தொகுதிகளிலும் தமிழ்நாட்டு மக்கள் அவர்கள் டெபாசிட் எடுக்க செய்வார்கள் என்பதை நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன்.
முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்த நாளையொட்டி செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளுக்கு அமைச்சர் தாமு அன்பரசன் தங்க மோதிரத்தை வழங்கினார். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் 71வது பிறந்த நாளையொட்டி செங்கல்பட்டு நகர திமுக கழகம் சார்பில் நகர செயலாளர் நரேந்திரன் ஏற்பாட்டில் முதலமைச்சர் பிறந்த நாளில் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் பிறந்த 19 குழந்தைகளுக்கு அமைச்சர் தாமு அன்பரசன் மோதிரம் வழங்கினார். மேலும் காஞ்சி நாடாளுமன்ற உறுப்பினர் க செல்வம், செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் ஆகியோர் தங்க மோதிரங்களை குழந்தைகளுக்கு அணிவித்து மேலும் காஞ்சி நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம், செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் ஆகியோர் தங்க மோதிரங்களை குழந்தைகளுக்கு அணிவித்தனர். பின்னர் தாய்மார்களுக்கு பழங்கள் மற்றும் ஊட்டச்சத்து தொகுப்புகளை வழங்கினர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.